ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துட்டு கால் பண்ண உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் கொடுக்குற அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. நம்ம வீடியோ பார்த்துட்டு எங்கெங்கெல்லாம் லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இப்போதைக்கு ரியலைஸ் பண்ணதா நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அது ஹாப்பி தான். ஸோ இதுக்கப்புறமும் கவனமாக ட்ரேட் எடுங்க. கற்றுக்கிட்டு ட்ரேட் எடுங்க. அதுதான் நான் சொல்கிற விஷயம். கவனமாக ட்ரேட் எடுத்தால் கண்டிப்பாக உங்களாலையும் ப்ராஃபிட்டாக மாற்ற முடியும். ஸோ என்னால் ஸ்க்ரீன்ஷாட் போட முடியுது அப்படின்னா உங்களாலேயும் முடியும். கற்றுக்கிட்டு கவனமாக ட்ரேட் எடுங்க. இன்றைக்கி எடுத்த ட்ரேடு பேங்க் நிஃப்டி. ஸோ இதோட ப்ராஃபிட் 7264.50 பைசா. ஸோ இது எப்படி எடுத்தேன், என்ன பண்ணேன் அப்படிங்கிறத விளக்கமாக சொல்ல போகிற வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். நம்ம எப்போதுமே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இல்லை ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியோ மார்க்கெட் என்ன பண்ண போகுது அப்படின்னு நான் ஒரு ப்ரீ பிளான் பண்ணிப்பேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இன்னைக்கு காலைல மார்க்கெட் போகும்போது, இங்கே எனக்கு ஒரு டிமாண்ட் இருந்தது. மேலே ஒரு சப்ளை இருந்தது. ஒருவேளை டிமாண்ட்லேருந்து டச் பண்ணிட்டு மேலே போகலாம். இல்லை இங்கே சப்ளை பிரேக் பண்ணிட்டு மேலே போகலாம் அப்படின்னு பிரேக் பண்ணி, கரெக்டாக அந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத என்னோட சார்ட்டில் அனலைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எனக்கு ஆல்ரெடி தெரியும். டெய்லி பியரிஸ் இருக்குது. 15 மினிட்ஸ் புல்லிஸு, 15 நிமிஷத்தில் பியரிஸாக இருக்குது. ஸோ இந்த டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ மார்க் பண்ணி வச்சுட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், நான் மார்க் பண்ண இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போச்சு. மேலே போயிட்டு ஒரு எத்தனை மணி 10 மணிக்கு அப்புறம் என்ன பிரச்சனை, எனக்கு இந்த இடத்துல நான் மறுபடியும் லோவர் டைம் ஃப்ரேம் போனேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு சப்ளை கிடச்சிது. ஸோ இந்த சப்ளையை மார்க் பண்ணிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கேருந்து திரும்பி கீழே போய் இந்த இடத்துக்கு வந்தால் என்ட்ரி, கீழே வந்தால் இதுக்கு மேலே போகும்போது எனக்கு ஸ்டாப் லாஸ், கீழே வரும்போது ப்ராஃபிட்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தான். நான் உங்களுக்கு அதில் ஸ்க்ரீன்லெஸ் காட்டுறேன். ஜீரோதாவில் காட்டுறேன். என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கேருந்து இந்த இடம் எனக்கு டார்கெட். ஸோ இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிற வாய்ப்புன்னு சொல்லிட்டு நான் இதை ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தேன். இதோட ப்ராஃபிட் தான் 7264.50 பைசா. இப்போது இதை டீட்டெயில்டாக நம்ம சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணேன் இன்றைக்கி. ஸோ நான் என்ன பண்ணணும், மார்க்கெட் காலைல ஓப்பன் ஆகும்போது இந்த மாதிரி மார்க்கெட்டோட சப்ளை அண்ட் டிமாண்ட்லாம் என்ன பண்ணுங்கிறத மார்க் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம் என்ன பண்ணுது, லோவர் டைம் ஃப்ரேம் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நான் ப்ரீவியஸாக மார்க் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ டெய்லியில் எனக்கு பேரிஸாக இருக்குது மார்க்கெட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் இங்கேருந்து போய் இதெல்லாம் உடச்சி வச்சுட்டு மேலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கான். இப்போ ரீட்ரேஸ்மெண்ட்டு மறுபடியும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டெய்லியில் எனக்கு பியரிஸ், அதுக்கப்புறம் 15 மினிட்ஸில் பார்க்குறேன். 15 மினிட்ஸில் எனக்கு ஏன்னா இங்கேருந்து மேலே போயிட்டு இருக்கனால இதை புல்லிஷ் நோட் பண்ணியிருக்கேன். 5 நிமிஷத்தில் எனக்கு பியரிஸ் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுட்டேன். இப்போ மார்க் பண்ணி வச்சுட்டு நான் மார்க்கெட் காலைல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்பேன். ஸோ இது நான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ பிளானாக செஞ்சு வச்சுட்டுருக்குது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ எனக்கு சப்ளை அண்ட் டிமாண்ட்லாம் மார்க் பண்ணிட்டேன். மார்க்கெட் எனக்கு எந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுங்கிறத காத்துட்ருப்பேன். ஸோ இன்றைக்கி காலைல மார்க்கெட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி நான் மார்க் பண்ணியிருக்கேன். எனக்கு இது ஒரு டிமாண்டு. இங்கேருந்து போயிட்டு மேலே இந்த சப்ளையில் மார்க்கெட்டு கீழே வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் கீழே வரான். கீழே நான் இந்த இடப்பட்ட இடத்துல எந்த ஒரு இடத்துலையும் நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஒன்றும் எனக்கு மார்க்கெட் சப்ளையில் இருக்கணும், இல்லை மார்க்கெட் எனக்கு டிமாண்டில் இருக்கணும். எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நம்ம ரியாக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டான். வந்துட்டு ஒன்று இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இந்த டிமாண்டை உடச்சிட்டு மார்க்கெட் கீழே போகலாம், அப்படி இல்லாட்டி மேலே போகலாம். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுதுன்னு பார்க்குறேன். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல எனக்கு ரிஜெக்ஷன் கொடுக்குறான். நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலை. ஸோ ஏன் அப்படின்னா, மார்க்கெட் ஒன்று மேலே போயிட்டு கீழே வரட்டும், இல்லைன்னா இதை உடச்சிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கட்டும் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணேன், காலைலேருந்து புட் ஆப்ஷன் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா பியரிஸில் இருக்குது. ஸோ பியரிஸில் போகிறது நமக்கு ப்ரோ ட்ரெண்டு. ஸோ அதனால் என்னென்னா, இந்த இடத்துல பை பண்ணாமல் வெயிட் பண்ணேன். என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு. மார்க்கெட்டு மேலே போகிறான். மேலே போயிட்டு என்ன பண்ணுறான் பாருங்கள், இம்மிடியேட்டாக இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்க பார்த்தீங்களா, இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணேன்னா, இந்த சடனாக 3 கேண்டில் வந்துச்சுல கண்டினியூஸாக இந்த இம்பல்ஸ் கேண்டில் டவுன் சைடு நோக்கி வரும்போது இந்த இடத்துல இந்த ஆர்டர் பிளாக்கை நான் மார்க் பண்ணேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்தால் எனக்கு என்ட்ரி அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணேன். ஸோ நான் இந்த இடத்து வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். மார்க்கெட் இப்போ என்னோட சப்ளைக்குள்ளே வந்துருச்சு. இப்போ என்ன நடக்கலாம் அப்படின்னா, இந்த சப்ளை உடச்சிட்டு மேலே போகலாம், அப்படி இல்லைன்னா கீழே வரலாம். ஸோ அதுக்கான கன்ஃபர்மேஷன் வேணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் மேலே போன மார்க்கெட் கீழே இங்கே இருக்க இந்த இடத்துல இருக்க இந்த டிமாண்டை உடச்சிட்டு பாடி க்ளோஸ் பண்ணி மேலேருந்து போயிட்டு கீழே வரணும். ஸோ இதை தான் இங்கே பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது நடக்குதான்னு பார்க்கலாம். இது தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். சப்ளை அண்ட் டிமாண்ட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ஆர்டர் பிளாக், மிட்டிகேஷன், அன்மிட்டிகேஷன், பிரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட் இதெல்லாம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை இதெல்லாம் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா, என்னோட எஸ்எம்சி லேர்னிங் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்டில் நான் உங்களுக்கு இந்த வீடியோலாம் வச்சுருக்கேன்.
ஒருவேளை நீங்க பார்க்கலன்னா, அத பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு புரிதல் இன்னும் கொஞ்சம் எளிமையா இருக்கும். ஸோ மார்க்கெட்டு என்னோட சப்ளைக்கு ரியாக்ட் பண்ணணும். ரியாக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், கீழ வந்து இந்த இடத்துல இருக்க இந்த டிமாண்ட உடைச்சுட்டு, மேல போயிட்டு என்னோட ஆர்டர் எடுத்துட்டு வரணும். ஸோ அதத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் கீழ வரான். எஸ் இம்மீடியட்டா இருக்கு. இந்த சப்ளை எனக்கு உடைச்சுட்டு மார்க்கெட் மேல போறான். ஸோ நான் இப்ப என்ட்ரி எடுக்க தயாரா இருக்கிறேன். ஸோ மார்க்கெட் மேல போறான். எனக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்திருக்கிறேன். ஓகேங்களா? நான் உங்களுக்கு அத காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்த உடனே, மார்க்கெட் என்ன பண்ணலாம்னா, நான் இப்படி மார்க் பண்ணியிருப்பேன். இப்போ 2 விஷயம் தான் நடக்கும். ஒண்ணு மார்க்கெட் டுவர்ட்ஸ் டவுன் சைடு வரணும். அப்படி இல்லன்னா போயி இந்த என்ட்ரிய எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணணும். ஸோ இந்த சப்ளைக்கு மேல பாடி எனக்கு குளோஸ் ஆச்சுன்னா, எனக்கு வித் லாஸு. நான் லாஸ்ல புக் பண்ணிட்டு வெளில வந்துருவேன். இல்லன்னா ரிவர்ஸ் ஆகி வந்துச்சுன்னா, எனக்கு இந்த மேலேருந்து கீழ வரும்போது, இங்கேருந்து ஆல்ரெடி ரிவர்ஸ் ஆச்சு இல்லையா? எனக்கு இந்த டிமாண்ட நான் வந்து புக் பண்ணிட்டு டார்கெட்டா பிளான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, இப்போ 2 விஷயம் நடக்க போகுது. 1 எனக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சு இந்த இடத்துல. எடுத்த என்ட்ரி மேல போய் என்னோட ஸ்டாப் லாஸ் இங்க வச்சிருக்கேன். ஸோ, எனக்கு இது வந்து எஸ்எல்லு. ஸோ, நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா, எனக்கு இது வந்து என்ட்ரியாவும், இதுக்கு மேல எஸ்எல்-ஆவும், இது வந்து டார்கெட்டாவும் நான் ஃபிக்ஸ் பண்றேன். ஸோ, இந்த இடத்துல எனக்கு டார்கெட், இந்த இடத்துல என்ட்ரி, இதுக்கு மேல எனக்கு எஸ்எல். இப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க. இந்த மாரி பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா, எனக்கு சப்ளைக்கு ரியாக்ட் பண்ணிட்டான். இம்மீடியட்டா சப்ளைய தொட்டுட்டு கீழ வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, என்னோட டிமாண்ட உடைச்சு பாடி குளோஸ் பண்ணிட்டான். ஸோ, மார்க்கெட்டு கீழ போறேன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ, இந்த இடத்துல எனக்கு என்ட்ரி இருக்கு. என்ட்ரி ட்ரிகர் ஆயிருக்கு. ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்றான்னு பார்க்கலாம். ஸோ, மார்க்கெட்டு கீழ இறங்குறான். கீழ இறங்குனவன் மேல போறான். இப்ப பாருங்க, மேல போயி எனக்கு இந்த இடத்துல பாடி குளோஸ் வச்சிருந்தான்னா, எனக்கு லாஸ். நான் என்ன பண்றேன், இந்த கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்றேன். ஏன் அப்படின்னா, இங்க இருக்க லிக்விட ஸ்வீப் பண்றான். பண்ணிட்டு இந்த ப்ளூ கேண்டுக்கு மேல எனக்கு பாடி குளோஸ் வச்சிருந்தான்னா லாஸ். நான் என்ன பண்றேன்னா, அது குளோஸ் பண்ணல. இதுக்கு இந்த ஹைய வயலேட்டும் பண்ணல. ஸோ, அப்ப என்ன ஆகுதுன்னா, எனக்கு இந்த இடத்துல என்னோட பொசிஷன இன்னும் கொஞ்சம் ஆட் பண்றேன். ஏன்னா, என் டைரக்ஷன்ல தான் மார்க்கெட் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ, மார்க்கெட் கீழ வரப்போகுது அப்படிங்கிறத ஏன்னா, இங்க ஒருவேள இவன் போறவன் ஃபாஸ்ட்டா போயிருந்தா இத உடைச்சிருப்பான். உடைச்சிருந்தா எனக்கு லாஸ் வந்திருக்கும். ஒருவேள நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல 20 பாயிண்ட் எனக்கு லாஸ் ஆகும். 60 பாயிண்ட் ப்ராஃபிட்ன்னு நான் பிளான் பண்றேன். நான் உங்களுக்கு அதில ஸ்க்ரீன்ல காட்டுறேன். ஸோ, அப்ப என்ன ஆகும்னா, இந்த இடத்துலேருந்து மேல போகும்போது எனக்கு வந்து ஒரு 2000 சம்திங் எனக்கு லாஸ் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேள மேலேருந்து கீழ வந்துச்சுன்னா, எனக்கு 6000க்கு மேல ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அத பிளான் பண்ணிட்டு நான் உட்கார்ந்திருக்கிறேன். ஸோ, எனக்கு 2 என்ட்ரி ட்ரிகர் ஆயிருக்கு. மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. நேரா வாரான். சடனா வந்து டார்கெட் புக் பண்ணிட்டான். ஸோ, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க எடுக்கிற என்ட்ரி இங்க பாருங்க இங்கேருந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் ரீச் ஆகுறதுக்கு அவன் எடுத்துக்கிட்ட டயத்த பாருங்க. பட் ஆனா, ஒன்ஸ் நம்மளோட ஆர்டர் ப்ளாக்ல இங்க வாரான். இந்த சப்ளைல என்ட்ரி எடுக்கிறான். எடுத்ததுக்கப்புறம் அவன் கீழ எவ்வளோ தூரம் கீழ மூவ் ஆகுறான்னு பாருங்க. ஸோ, நீங்க எடுத்த என்ட்ரி சரியா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இம்மீடியட்டா டார்கெட் புக் ஆயிரும். ஒருவேள இங்க எடுத்துட்டு மார்க்கெட் இங்கேயே சைட்வேஸ்ல இருந்தா நான் என்ன பண்ணிப்பேன்னா, ஒண்ணு மினிமம் லாஸ்லயோ, இல்ல மினிமம் ப்ராஃபிட்ல புக் பண்ணியிருப்பேன். ஸோ, எடுத்த என்ட்ரி இம்மீடியட்டா ட்ரிகர் ஆயிருக்கு. ஸ்க்ரீன் இதில எனக்கு ஜீரோதால காட்டுறேன் பாருங்க. ஸோ, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 10/8க்கு ஒரு லாட் ஆட் பண்றேன். அதாவது என்னன்னா, 60 குவான்டிட்டின்னு 4 லாட்டு பேங்க் நிஃப்டில. ஸோ, இந்த இடத்துல பாருங்க, எனக்கு இங்க மேல போயிட்டு திரும்பி கீழ வந்துச்சு. ஸோ, இந்த இடத்துல எனக்கு என் டைரக்ஷன்ல மார்க்கெட் வரும்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ, அப்ப நான் என்ன பண்ணேன்னா, மறுபடியும் இன்னொரு 60 குவான்டிட்டிய ஆட் பண்றேன். ஸோ, அப்ப என்ன ஆகுதுன்னா, எனக்கு மொத்தம் 120 மொத்தம் ஆயிருச்சு. ஸோ, ஆவரேஜா நான் எடுத்தது 225 வரும். நான் ஃபர்ஸ்ட்டு 230ல எடுத்தேன். இன்னும் கொஞ்சம் கீழ வரும்போது நான் வந்து மறுபடியும் என்ன பண்ணேன் அப்படின்னா 220. ஸோ, ஆவரேஜ் பண்ணா 225 வந்துச்சு. ஸோ, நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா 285 என்னோட டார்கெட்டா வச்சேன். ஸோ, லாஸ் வந்துச்சு அப்படின்னா, நான் வந்து 200 200 அண்ட் 205ல நான் வெளில போயிருப்பேன். 285 அதாவது 20க்கு 60 அந்த கணக்குல நான் எடுத்தேன். 1:3 பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ, அந்த ப்ராஃபிட் எனக்கு என்ன வந்துச்சுன்னு பார்க்கலாம். எனக்கு கரெக்ட்டா 7,264.50 ப்ராஃபிட்டா எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ, அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்க்கெட் எல்லா இடத்துக்கும் போனான். கீழ ஃபுல்லாவே டவுன் ஆனான். பட் நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு ப்ராஃபிட்டா முடிஞ்சதுனால நம்ம ட்ரேட குளோஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மத்த ட்ரேடருக்கு இது பயனுள்ளதா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். தேங்க் யூ. டேக் கேர்.